புலிகள் என்கிற படம் நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் அதனுடைய புலிகளுடைய மருத்துவ பிரிவு எப்படி எதிரி காயம்பட்டாலும் கூட அவரை கொண்டு வந்து பங்கருக்குள் வைத்து சிகிச்சை அளித்து அவரை உயிரோடு எதிரியிடம் ஒப்படைக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு மிக மிக அற்புதமான ஒரு படம். அதையும் குறிப்பா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த மருத்துவ டாக்டராக ஒரு பெண் அதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த பெண் எங்க இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நான் கைகூப்பி நன்றி சொல்றேன். அற்புதமா அப்படியே போராளியாவே நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பிசிறு தட்டல. அதுல அந்த மருத்துவ போராளிகள் அங்க அந்த படத்துல காட்சிப்படுத்தப்பட்ட அத்தனை பேருமே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருக்கு பிறகு விடுதலை புலிகளை குறித்து தமிழ் சமூகம் உலக தமிழர்களும் தெரிந்து கொள்வதற்கு அவருடைய மருத்துவ கட்டமைப்பு எப்படி பணியாற்றியது, அந்த தமிழீழ தேசிய தலைவர் என்று சொல்லக்கூடிய வேதப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் அந்த இயக்கத்தின் போராளிகளை எப்படி வழிநடத்தினான், எப்படி ஒழுங்கமைத்தான், அப்படி மெய் சிலிக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு படைப்பு. அந்த படைப்பை நேற்றைய தினம் அந்த இயக்குனர் வெளியிடுறாரு. ஒரே ஒரு திரையரங்கு கூட இல்லை. நான் கூட நேற்று கடுமையான கண்டன அறிக்கை கொடுத்தேன். இப்ப வந்த உடனே அண்ணன் கிட்ட ஒப்புதல் கேட்டேன். அண்ணா, நாளை மறுநாள் 5ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற, தமிழீழ விடுதலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற, விடுதலை புலிகளை மானசீகமாக போற்றுகிற லட்சோப லட்ச தமிழர்கள் நாம் இருந்தும் அதை குறித்து ஒரு படத்தை இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு என்று நாம் சொல்லுகிற அந்த அரசு சென்சார் அனுமதித்ததை இந்த நாட்டில் இருக்கிற திரையரங்கு முதலாளிகள் இங்கு இந்த படத்தை நாங்கள் ஓடவிட மாட்டோம் என்று அனுமதி மறுத்திருக்கிறார். இதற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் அண்ணன் குளத்தூர் மணியிடம் சொன்னேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கிறேன், நான் வருகிறேன்